மாவீரன் ரஃபேலே, உலகெங்கும் ஜோமலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. மே மாதம் 6ஆம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோம்னிக் சாவியோ என்ற சின்ன வயசு புனிதருடைய திருவிழா. இவங்க இத்தாலியில் இவங்க ரொம்ப ஃபேமஸ். இவங்க எதுக்காக இந்த புனிதர் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சரிங்களா? ஆனால் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இவங்களுக்கு 14 வயசு இருக்கும் போதே இவங்க விண்ணகம் போயிட்டாங்க, சரிங்களா? மிக சிறு வயதில் நம்மளுடைய திருச்சபையில் மிக சின்ன வயசில் புனிதர் பட்டம் வாங்கினவங்க, சரிங்களா? இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கும், சரிங்களா? நம்ம திங்க் பண்ணுற அளவுக்கு என்ன சொல்கிறது, யோசிக்கவே முடியாது ஒரு சின்ன குழந்தை இந்த அளவுக்கு தப்பு பண்ணுதான்னு சொல்லின்னு. இளம் குற்றவாளிகள் ஒரு 18 வயசுக்கு மேலே தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தான் குற்றவாளிகள் சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த சின்ன குழந்தைங்கள குற்றவாளிகள் சொல்ல முடியாது. இவங்க தெரியாமல் தான் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் பெரியவங்க அளவுக்கு மெச்சூராக யோசித்து நிறைய விஷயங்களை தப்பு மேலே தப்பு பண்ணுவாங்க. அந்த சின்ன பசங்க தான் 18 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்க தான். அவங்க தப்பு பண்ணாலும் பண்ணாட்டினாலும் குழந்தைங்க தான், சரிங்களா? அந்த குழந்தைங்கள் எல்லாத்தையும் என்ன குழந்தைகள் பண்ணுற அனைத்து தப்புக்கும் காரணம் யாருன்னு கேட்டால் சாத்தான் தான். அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, சரிங்களா? அவங்கள நம்ம நல்வழிப்படுத்தியே ஆகணும். அப்போ சின்ன வயசில் குற்றவாளிகளாக உங்கள் கண்ணுக்கு பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு யாரெல்லாம் தோணுதோ அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் இந்த டோம்னிக் சாவியோ ஐயா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏன் கேட்டால் இந்த புனிதரே இந்த மாதிரி இளம் வயதில் அளவுக்கு அதிகமான பாவங்களும் குற்றங்களும் செய்கிற குழந்தைகளுடைய பாதுகாவலர் இவர், சரிங்களா? திருச்சபையை அறிவிச்சிருக்கு, சரிங்களா? அதனால தான் நம்ம வீட்டில் சின்ன பசங்க எல்லாரையுமே இவங்கக்கிட்ட ஒப்பு கொடுங்க. டோம்னிக் சாவியோ ஐயா கிட்ட வேண்டணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவங்க கையில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு திருச்சிலுவை. நீங்களும் குழந்தைங்களுக்கு ஒரு திருச்சிலுவை வாங்கி கிஃப்ட் கொடுங்க. கிஃப்ட் கொடுத்து பத்திரமா வச்சுக்கணும். உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னு சொன்னால் இந்த சிலுவையில் இருக்கிற ஏசப்பாவை அன்பு செய்யுங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டாய்ஸு, சாக்லேட், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுங்க. எப்படி டோம்னிக் சாவியோ எப்படி தூக்கி காட்டினார்னா சாத்தான் ஓடுதோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை தொலை பண்ணுற சாத்தானும் ஓடி போகும், சரிங்களா? டோம்னிக் சாவியோ ஐயா கிட்ட குழந்தைங்களுக்கு வேண்டுறதுக்கு சொல்லி கொடுங்க. மரியே வாழ்க. மாதாக்கு நன்றி.